டிசம்பரில் நடத்த வேண்டிய ரோட் ஷோவை, ஒரு தெருமுனை கூட்டத்தை ஏன் இப்போ நடத்தணும்? இந்த சனிக்கிழமை நடத்தணும். என்னென்னா, ஒரு பெரிய ஆளுங்கட்சி அவங்க ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க, முப்பெரும் விழா. அதுக்கு அடுத்து இன்னொரு ஆளுங்கட்சியாக இருந்த ஒரு கட்சி அவங்க ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. இதுக்கு எல்லாம் இணையாக இதை விட நான் மேலே கூட்டத்தை கூட்டுறேன் பார் அப்படிங்கிற தரிகட்டத்தனம் இருக்குல்ல, தரிகட்டத்தனம். எந்த காரணத்தை கொண்டும் இதுக்கு எவனெல்லாம் சப்பை கட்டுறானோ அவனையெல்லாம் விடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஏதோ பூத்துறாங்க, இது இதுக்கு பின்னாடி சூழ்ச்சி இருக்குது, இதுக்கு பின்னாடி என்னென்னமோ கடிவாளம் போட பார்க்குறாங்க. அந்த கூட்டம் வர்றதும் இவங்க அதை கையாளுகிற முறை, அதில் இது தலைவனாக போற்றப்படுகிற அந்த விஜயோட அந்த மேனரிசம், நடவடிக்கை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் மேலேருந்து குதித்த மாதிரி, மேலேருந்து நான் இதுக்குன்னே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மேனரிசத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். துண்டை தூக்கி போடுறது, மயங்கி விழுகிறவனை கண்டுக்கிறது இல்லை. உயிர், அதெல்லாம் உயிரே இல்லை. எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள இப்படி ஒரு 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 கொடூர வில்லன்களுக்கு கூட இப்படி ஒரு ஒரு கைமைத்தனம் இருக்காது. நீங்கள் நல்லா பாருங்கள், ஒவ்வொரு மீட்டிங்லேயும் ஒரு சோகம் நடந்திருக்கும். அந்த சோகத்தை மறைச்சி நம்மளும் கண்டுக்கிறது இல்லை. நம்ம ஏன் கண்டுக்கிறது இல்லைன்னா, எல்லாருக்கும் ஒரு இந்த படங்களும் இதையும் பார்த்து இதை நம்ம பெருசாகவும் பேசுகிறதில்ல. இப்போது நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு இதில் அந்த இவன் வச்சுருக்கான எருவு மாடு மாதிரி இந்த என்னது பவுன்சர்ஸ் அப்படி தூக்கி போடுவாங்க பாருங்கள். அதுக்கடுத்து நீங்கள் அந்த சம்பந்தப்பட்டவனை ஒரு கம்பில் ஒரு ஒரு அப்படி தொக்கி நிற்பான். ஆனால் அதுக்கப்புறமும் இந்த கூட்டம் போதே, நான் கூட்டத்தை நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஏன்னா இது அந்த இளைஞன் அப்படி தான் வந்துட்டுருக்கான், மக்கள் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் தலைவன்னு சொல்லிக்கிறவன் தனக்கு எப்படி ஒரு ஒழுக்கத்தோடு இருக்கணும், நமக்காக உயிர் விடுற இந்த தொண்டர்களையும், நம்ம உயிர் தொண்டன்னு சொல்ல முடியாது, ரசிகன் தானே சொல்லணும். அவங்களுக்கு பொறுத்தவரை அவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம்?